அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு மத்தியானத்துக்கு நவர மீன் தான் வாங்கியிருந்தோம். அப்போ அது தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு 2-3 பீஸ் மட்டும் குழம்புல போட்டுக்கலான்ட்டு அதை மாற்றி எடுத்துகிட்டு மிச்சம் மீனை ஃபுல்லாக மசாலா போட்டு நான் விரவிக்கிட்டு இருக்கேன். விரவி முடிச்சுட்டு ஒரு மண் பாத்திரத்தில் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பொடி உள்ளியும் போட்டு நான் நல்லா வதக்குறேன். வதக்கிட்டு இனி ஒரு பக்கத்தில் ஒரு 15 பொடி உள்ளி, அதுக்கப்புறம் சீரகம், ஒரு பாதி தக்காளி பழம், ஒரு 4 டீஸ்பூனு தேங்காய் இதையும் சேர்த்து அரைச்சி அதையும் அதில் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து புளிக்கரைசலில் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட நம்ம மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி அது 3ஐயும் சேர்த்தே அந்த தண்ணியில் ஊற்றி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையை ஊற்றிட்டு அது கூட நமக்கு இதில் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ முருங்கைக்காவும் நான் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனோட தலையை மட்டும் எடுத்து நான் அந்த குழம்புல போடுவேன். குழம்புல போட்டுட்டு உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் மீனோட பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் இடையில பசிச்ச மாதிரி இருந்தது. அப்போ ஸ்நாக்ஸ் எல்லோரும் கேட்டதுனால பொரி உருண்டை இருந்தது. எங்கள் ஊர் சைடில் அதை பொரி உருண்டை தான் சொல்லுவோம். அதுதான் எடுத்து ஆளுக்கு ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ இந்த 2வது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்ட்டு நம்ம திருப்பியும் பார்க்கோம். அப்போ அது பார்த்துட்டோடனே நம்ம திருப்பியும் மீன் 2 பீஸு எடுத்து அதை குழம்புல போட்டுட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இலையை போட்டுட்டு மீன் குழம்புல ஆஃப் பண்ணுற ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா போட்டு விரவி வச்சுருந்தோம்ல அந்த மீனை ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணுதோம். அப்போ அது ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது ஃப்ரை பண்ணியாச்சுனாலே இனி நம்ம சாப்பாடுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். பயறு துவரம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பலாப்பழம், நம்ம ஊரில் பலாப்பழம் சொல்லுவாங்க, சக்கைப்பழம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சக்கைப்பழம் அவியலும் வச்சுருந்தது. அப்போ ஒரு பிளேட்டில் நான் கேரளா மட்டை அரிசி சோறு, நம்ம வச்ச நவர மீன் குழம்பு, நவர மீன் ஃப்ரை, பயறு துவரம், அதுக்கப்புறம் சக்கை அவியல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வலைக்கும் சலாம்.